எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, மே 7ஆம் தேதி ஜோசப் விஜய் சிஎம்மா பதவி ஏற்பாரா மாட்டாரா? மே 6ஆம் தேதி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள் பார்த்தா தமிழக வெற்றி கழகம் வந்துட்டாங்க. சோ இருந்தாலுமே அவங்களோட பெரும்பான்மை இன்னும் நிரூபிக்க முடியல. இந்த அடிப்படையில நேத்து நைட்டு ஃபுல்லாவே பார்த்தா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி சேர போறாங்க. சோ தமிழக வெற்றி கழகத்தோட மொத்தமா பார்த்தா சாப்டர் க்ளோஸ் பண்ண போறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தா நேத்து நியூஸ் சேனல்ல வந்து பரவிட்டு இருந்துச்சு நேத்து நைட்டு ஃபுல்லாவே. அதுவும் பார்த்தா விஜய் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த பாதுகாப்புமே பார்த்தா இதுக்கப்புறம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில பண்ணா நம்மளோட டிஎம்கேவோட முன்னாள் முதலமைச்சர் கே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பண்ணா, தமிழக வெற்றி கழகமே ஆட்சி அமைக்கட்டும், அதற்கு திமுக எந்த ஒரு இடையூறுமே செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமா அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து மறு தேர்தலுக்கு எல்லாம் ஆசைப்படல, இதுவே எனக்கு ஓகே தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தா ஓகே அவங்களோட திட்டங்கள் இருக்கு தெரியுங்களா, குறிப்பா காலையில பார்த்தா மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்தாங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்ப பெண்மணிகளுக்குமே பார்த்தா 2500 அப்படின்றது விஜய் சொன்னது சாத்தியம் ஆகாது. ஆனாலுமே நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் கொடுத்தோம்ல, அதையவே நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில அட்வைஸ் அப்படின்றது பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.